அதிமுக தொண்டலிருந்து நிர்வாகிகளிருந்து தலைமைகள் நிர்வாகிகள் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை ஸ்டாலின் அவர்களே. என் மீது கூட வழக்கு போட்டு பார்த்த, என் மீது எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் ஊழல் குற்றச்சாட்டு என் மீது சுமத்தி வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நேரடியாக சந்தித்து விடுதலை பெற்று மக்கள் முன் நிரபராதி வந்திருக்கிறேன். உங்களால் பண்ண முடியுதா? வாய்தா வாங்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று, உயர்நீதிமன்றம் திமுக போட்ட கேஸ் நான் வாபஸ் பெறேன்னு சொன்னாங்க. இல்லை, நான் நடத்துறேன்னு சொன்னேன். என் மீது வழக்கு போட்டாங்க, சட்டமன்றத்தில் பேசுனீங்க, பதிவாயிட்டுது. ஆனால் இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் திமுக சேர்ந்த RS பாரதி வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னார். இல்லை, நான் நடத்துறேன்னு. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதாங்க வழக்கு போட்டவரே திரும்ப பெறேன்னு. அவரு எப்போ வேணால் வழக்கு போடுவார், எப்போ வேணால் திரும்ப போடுவார். ஆனால் இதுவரைக்கும் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி என்னை பாதிச்சிருக்குது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என் மீது குற்றம் சுமத்தி பதிவு வச்சிருக்கார், அதை எடுக்க முடியாது. அதனால் நான் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி நிரபராதி என்று நிரூபிப்பேன் சொன்னேன். அந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தினேன், நிரபராதி என்று உங்கள் மேல் நிற்கின்றேன். தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர்கள் மீது போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் சந்தி முடியாது. நாங்க எந்த தவறு செய்யல. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம் யாரு? திரு உதயநிதி. நீங்க எவ்வளவு பேசினாலும் நாங்க கேட்டுக்கணும். நாங்க பேசினா நீங்க எதிர்க்கு கூட கொடுப்பீங்க. இனிமேல் எங்களுடைய தொண்டனே உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார். கொடுப்பீங்களா? அதே போல இன்றைக்கு கச்சத்தீவு, நம்முடைய மீனவர் நண்பர்கள் கச்சத்தீவை அவருடைய வளங்களை உலர வைப்பதற்கும் ஓய்வு பெறுவதற்கும் அந்த கச்சத்தீவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தை திமுக ஆட்சி இலங்கைக்கு தார வார்த்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா கச்சத்தீவை மீட்கிறேன், கச்சத்தீவை மீட்கிறேன். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்ததில்ல. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தீங்க, ஐஜே குஜராத்தில் இருந்தீங்க, திரு தேவகவுடா அவர்களிடத்தில் இருந்தீங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது கச்சத்தீவை மீட்பதற்கு உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? எப்படியோ மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் நிச்சயம் மீனவருடைய கோரிக்கை ஏற்று கச்சத்தீவை மீட்டெடுத்திருப்போம்.